திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் அடுத்தடுத்த நிலச்சரிவுகளால் மக்கள் கடும் பீதியில் இருக்க களத்தில் நடப்பது என்ன? நிலச்சரிவை கண்டிராத அண்ணாமலையார் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது எப்படி என்பதை பார்க்கலாம் விரிவாக. கார்த்திகை தீப திருவிழா நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தீப ஒளியால் மிளிர வேண்டிய அண்ணாமலையார் மலை சேரும் சகதியுமாய் உருக்குலைந்து காணப்படுகிறது. கனமழையின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் வ.உ.சி. நகர் குடியிருப்பு பகுதி சீர்குலைந்த சூழலில் பாறை விழுந்து இடிபாடுகளில் சிக்கியவர்கள் 24 மணி நேரத்தை கடந்து ஒவ்வொருவராக மீட்கப்பட்டனர். இந்த வீடுகளுக்கு செல்லும் பாதையும் முழுவதுமாக சேற்றினால் மூடப்பட்டிருந்ததோடு மிகவும் குறுகலான பாதை என்பதால் மீட்பு குழுக்கள் நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இருப்பினும் இரவு பகலாக போராடிய மீட்பு படையினர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். மீட்பு பணிகளுக்கு இடையில் வ.உ.சி. நகர் பகுதியில் மீண்டும் இரண்டாவது முறையாக நிலச்சரிவு ஏற்பட வீதியில் அலறியடித்து ஓடினர் பொதுமக்கள். அசாதாரண சூழல் காரணமாக மலையடிவாரத்தில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவிற்கு உள்ள மக்கள் பத்திரமாக அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த நிலச்சரிவுகள் மக்களை அச்சத்தில் உறைய வைத்தது. மூன்றாவதாக மலையில் உள்ள வனப்பகுதியான செங்கம் பகுதியில் சுமார் 1000 அடிக்கு மேல் மிக பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டு பீதியை கிளப்பியுள்ளது. அடுத்தடுத்த நிலச்சரிவால் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் மக்கள் தவித்து வர, நான்காவதாக கிரிவலப்பாதை கூற்றோடு பகுதியில் மற்றொரு நிலச்சரிவு ஏற்பட்டு திகிலூட்டியது. இது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலை தீபமலையில் அமைந்துள்ள குகை நமச்சிவாய ஆலயத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்து பதை பதைக்க செய்தது.